इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रुतस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. निरालम्बोपनिषत्तुல இந்த பிரஷ்ன பிரதிவச்சன ரூபமா ஆத்ம தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணிருக்கார். இப்ப ஸ்வர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்றது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப பந்தத்தை பத்தி பார்க்கணும். பந்தத்துக்கு நிறைய லட்சணங்கள், லட்சணம்னு சொல்றதை விட நிறைய விசேஷணம் விவரணம் சொல்றாரு. பந்தம்னா என்ன அப்படின்ட்டு நம்ம அங்கங்க பாஷ்யாதி கிரந்தங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த போல சொல்லுவார். எது நம்மள ஒரு காரியம் பண்ணணும்னோ இல்ல ஒரு விஷயத்துல பந்தம்னா கட்டி போடுறதுன்னு அர்த்தம். எது நம்மள எங்கேயாவது கட்டி போட்டு நம்மளுடைய சுவாதந்திரியத்தை பறிக்கிறதோ அதுக்கு பந்தம்னு பேர். சாதாரணமா அப்படிதான் வச்சிருக்கோம். அப்படி என்ன நமக்கு பெருசா சுவாதந்திரியம் இருக்கு அப்படின்னா, ஆத்மான்றது விபு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த சரீரத்தோட நம்ம சேரும் போது என்ன ஆகுது, நமக்கு நான் இந்த சரீரம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கேன். அப்ப சரீரம் நம்மள ஒரு குறுகின தேசத்துல கட்டி போடும். ஆத்மா எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபம். நமக்கு ஆனா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க தெரியல. அதனால புலன்கள், மனசு, சரீரம், இதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடியதான கரணங்கள், இவைகள்லாம் வச்சுட்டு ஒரு பிரயத்தனப்பட்டு நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியதான நிலைமையில இருக்கும். அப்ப என்னன்னா, நம்மளுடைய சொத்தான ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்மளை விட வேறான சகாயத்தை எதிர்பார்க்கணும். இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு கேட்ட நான் அப்படியே கையில வச்சிருந்தேன்னா எப்ப வேணுமோ எதேஷ்டம் விநியோகம் பண்ணிக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். அது எங்கேயா பேங்க்ல கொண்டு போய் போட்டு வச்சுட்டு அவன் பேங்க் முடின்னு போயிட்டான்னா அவன் கதவு திறக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். இப்ப அது என்ன ஆகுது, நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான சொத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கும் பொழுது அது ஒரு அவனுடைய அதீனமா நம்ம பணம் போயிடுது. இப்ப இது பந்தமா எடுத்து, அது போல ஆத்மாவுக்கு சுவாவமா இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை இந்த அவித்யா மாயா இதுக்கு அதீனமா கொண்டு போய் நம்ம போட்டதுனால என்ன ஆகுது, அதெல்லாம் பார்த்து ஏதோ பிச்சைப்பட்டா போல கொடுத்தா அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இது ஒரு பந்தம். இது போல பந்தத்துக்கு அங்க சொல்லியிருக்கு. இப்ப என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பந்த இதிச்ச அநாதி அவித்யா வாசனையா ஜாதோகம் இத்தியாதி சங்கல்போ பந்த. அனாதி நான் பரிச்சேதம் பண்ணியே படிக்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கணும். பந்த இது கேள்வி கேட்டாரோ இல்லையோ அதுக்கு சொல்ற. பந்தம்னா என்ன, அனாதி அவித்யா வாசனையா ஜாதோகம். இது எப்படி தமிழ்ல எழுதுறது எப்படி எழுதணும்னா, அனாதியான அவித்யா. அவித்யான்றது அனாதி. அனாதினா என்ன, அதுக்கு ஆதி எப்போ, அவித்யா எப்போ ஆரம்பிச்சதுன்றது நமக்கு தெரியாது. இப்போ சொப்னம் பார்க்கிறோம். சொப்னத்துல ஒரு மனுஷன் வரான், நம்மளோட பேசுறான். சொப்னம் எப்ப ஆரம்பிச்சதுன்றது முழிச்சுட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம். நான் 10 மணிக்கு பார்த்துருந்தேன், அப்புறம் எவ்வளவு நேரம் தூங்கினேன்னு தெரியாது. சொப்னம் வந்த உடனே அவன் என்ன ஏதோ ஒன்று திட்டினா போல இருந்தது, சட்டுன்னு முழிச்சுட்டேன். இப்ப முழிச்சுக்கும் போது மணி பார்த்தா 12. அப்ப என்ன ஒரு 11:58 அந்த சொப்னம் வந்திருக்கணும். நம்மள ஒரு ஊகம் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லைன்னு சொல்ற, அது வேற. ஆனா அதனுடைய ஆரம்பம் நமக்கு தெரியுது. ஆனா அந்த மனுஷன் இருக்கானே, அவன் எப்ப பிறந்தான்னு தெரியுமா நமக்கு? அவன் அனாதி. ஏன்னா அவனுடைய ஆதி எங்கன்றது தெரியாது நமக்கு. அது போல இந்த மாயையில சம்சாரம் உண்டாகும் போது இந்த அவித்யா அனாதினா எக்காலத்திலையும் இருக்குன்ற அர்த்தத்திலும் இல்ல, அது எப்பல இருந்து வந்ததுன்றது நமக்கு தெரியாது. ஆதி ந வித்தியதே இது அனாதி, ந வித்தியதே ந நியாயதே. அதனுடைய ஆதி எப்போ அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த அனாதி அவித்யா, அவித்தியினால் ஏற்பட்டதான கர்மா,
அதுல இருந்து ஏற்பட்டது அனுபவங்கள், அதுல இருந்து வந்ததான வாசனை. இந்த வாசனையா ஜாதோகம் அப்படின்னு பிரிச்சு கூடாது. இந்த வாசனையினால் நான் பிறந்தேன்னு நினைக்கிறது இல்ல. வாசனையா சங்கல்பக. நான் சொல்றேன், அனாதி அவித்யா வாசனா இருக்கோ இல்லையோ, அது அவித்தியினால ஒரு வாசனை உண்டாச்சு. அந்த வாசனையினால நமக்கு ஒரு எண்ணம் உண்டாகுது, ஒரு சங்கல்பம், ஒரு நிச்சயம் உண்டாது. இதுதான் இப்படியா அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் உண்டாகுது. இங்க சங்கல்பம்னா எண்ணம்னு எடுத்துப்போம். அது எப்படிப்பட்ட எண்ணம்னா ஜாதோகம் இத்தியாதி. நான் பிறந்திருக்கேன், நான் எப்படி பிறந்திருக்கேன், இத்தனை நாள் இருக்க போறேன், எப்படி இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஜன்மாலேருந்து ஆரம்பிச்சு நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அதெல்லாம் அந்த சங்கல்பம் தான் பந்தம். இவன் ஆத்மாவானது பிறப்பில்லை இறப்பில்லை, நித்தியமானது. ஆனா அவித்யா வாசனையினால சரீரம் பிறந்ததுனால ஜாதோகம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். நான் இதுக்கு வரும். இப்போ இப்பெல்லாம் என்ன, ஒரு புதுசா என்ன வச்சுட்டு இருக்காரு, ஒவ்வொரு 10 வருஷமா 20 வருஷமா பிறந்த வாழ்க்கை ஒரு பேர் கொடுக்குறார். இது ஜென் ஜின்றார், அப்புறம் ஆல்பான்றார், பீட்டா, என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, ஜென் எக்ஸ்ன்றார், சில பேர் பூமர்ன்றார். இப்ப இது என்ன ஆயிடுறது அப்படின்னா, ஏதோ பேர் வச்சுட்டு போற, நம்ம ஊர்ல இருக்கிற சம்பந்தம் இல்லை என்ன. ஆனா அந்த கூட்டத்துக்கு சேர்ந்த வாழ்க்கெல்லாம் ஒரு விதமா தான் அவள்லாம் நடந்துப்பான்றது ஒரு அத்தியாசம். இப்ப நான் எப்படி நடந்துக்கணும்ன்றது நான் ஒரு அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கேன். இது போராடுறதுக்கு இந்த மனுஷன் இப்படி இருக்கான், இவன் விபூதி வச்சுட்டு இருந்தான்னா இப்படிதான் நடந்துப்பான், இவன் இப்படிதான் பேசுவான், லோகத்துல அப்படிதான் அத்தியாசம் பண்றோம். ஒரு கூட்டத்துக்கு நம்ம மனுஷனை சேர்த்துட்டோம்னா அந்த கூட்டத்துக்கு இருக்கிற தர்மம் அந்த ஆளுக்கும் இருக்கவங்க தீர்மானம் பண்ணிடுறோம். அந்த ஆள் வாஸ்தவமா அது இருக்குமா இருக்காதான்றது வேற விஷயம். ஆனா நம்ம தீர்மானம் பண்ணிடுறோம். அப்ப அத்தியாசத்துக்கு மேல ஒரு அத்தியாசம், அதுக்கு மேல ஒரு அத்தியாசம், இப்படி ஒரு அத்தியாச பரம்பரையே போயிட்டு இருக்கு. இது ஜாதோகம்னு சொன்னதுனாலே இவன் இந்த ஊர்ல பிறந்தான்னா இப்படிதான் இருப்பான், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பா. நார்த் இந்தியால எத்தனை பேர் இருக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாளா? ஆனா நம்ம என்ன வச்சிருக்கோம், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, மദ്രാசினா அப்படிதான் இருப்பான், பண்றோமா இல்லையா? இதுதான் இது எல்லாம் வாசனையினால் ஏற்பட்டது. இது விதவிதமான சங்கல்பங்கள் ஏற்படுறது. அந்த ஒரு பிறவின்னு வந்ததுனாலே எந்த இடத்துல பிறந்தா ஜாதி அப்படின்னு வரும்போது குலம் கோத்திரம் இதோட சேர்ந்ததுனால நம்ம அதுக்கு ஒரு தனித்தன்மை கொடுத்துட்டோம். நிஜமாவே அந்த மனுஷனுக்கு அந்த குணம் இருக்கோ இல்லையோ, அந்த கூட்டத்துக்கு சேர்ந்ததுனால அவன் அப்படிதான் இருப்பான்னு தீர்மானம் பண்ணிட்டோம். நம்ம அப்படிதான் அவங்க கிட்ட விவகாரம் பண்றோம், நம்ம கிட்ட எல்லாரும் அப்படிதான் விவகாரம் பண்றாங்க. அப்போ புரிஞ்சுக்காம இல்லாததான ஒரு தர்மத்தை ஏற்றி வச்சு பண்றதுக்கு அத்தியாசம்னு பேர். அது ஒரு பந்தத்தை உருவாக்குது. அவன் நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சின்றதுனால நமக்கு அதனால ஒரு கட்டு வருது. ஜாதோகம் இத்தியாதி சங்கல்போ பந்தக. பிதிரு மாதிரு சகோதர தாரா அபத்திய. தாரா பத்தியம்னு பிரிக்கூடாது, அபத்தியம். அபத்தியம்னா குழந்தை. தாரா அபத்திய கிரக ஆராம க்ஷேத்திர மமதா சம்சாராவரண சங்கல்போ பந்தக. அப்பா அம்மா சகோதரன், தாரா மனைவி, அபத்தியம் குழந்தை, அப்புறம் கிரகம் ஆராமம் வீடு. ஆராமம்னா அந்த பார்க் இவைகள்லாம், தன்னோட நிலம் இவைகள்லாம், க்ஷேத்திரம் வயல் இவைகள்லாம், மமதா இவைகள்லாம் எனக்கு சேர்ந்தது அப்படின்னு சம்சார ஆவரண சங்கல்போ பந்தக. இதுதான் சம்சாரம். அந்த சம்சாரம் இவனை மறைக்கிறது. ஆத்மாகம் அகம் பிரம்மாஸ்மின்னு நினைக்கிறது போக இதெல்லாம் எனக்கு அந்த ஆனந்த கனமானது என்னுடைய சுரூபம்னு நினைக்க வேண்டியிருக்க. இன்னார் எனக்கு அப்பா, இவருடைய மகன் தான், இவருடைய மகன் தான், இவருக்கு கணவன், இவருக்கு மனைவி, இப்படி எல்லாம் அந்த அவித்யா வாசனையினால ஏற்பட்ட இன்னொரு சரீரம். அந்த சரீரத்தோடு இந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம் போன்றதான ஒரு சம்பந்தம். வாசமா சம்பந்தம் கிடையாது. பொய்யானதுக்கு அந்த ரெண்டு பொய்யான பொருளுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பொய்ன்றது ஒண்ணுதான் சம்பந்தம். அதனால நம்ம இத்தனை கற்பனை பண்ணிட்டு சம்சார ஆவரண சங்கல்ப. சம்சாரம் எனக்கூடியதான ஆவரணம். சம்சாரசே ஆவரணம் இல்ல, சம்சாரக இது ஆவரணம். அது சம்சாரம் எனக்கூடியதான மறைப்பு. இந்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சுரூப ஞானம் வராது. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வரும்பொழுதுதான் நமக்கு சுரூப ஞானம் வரும். அதனால அதுக்கு ஆவரணம் மறைப்புன்னு சொல்றது. பித்ரு மாத்திரு சகோதர தாராபத்திய கிரகாராமக்ஷேத்திர மமதா, அதுதான் சம்சார ஆவரணம். மமதா ஏவ சம்சார ஆவரணம். தத் விஷயக்க சங்கல்ப, அதை விஷயமாக கொண்டதான சங்கல்பம். அந்த சங்கல்பம் தான் பந்தம்.
கர்த்திருத்வாதி அகங்கார சங்கல்போ பந்த. இது அங்க பாஷ்யத்தில் சொல்றது. கர்த்தா போக்தான்ற எண்ணம் தான் பந்தம். கர்த்திருத்வாதி அகங்கார சங்கல்ப, அகம் கர்த்தா அகம் போக்தா. அந்த அகம் அகம்னு சொல்லிட்டு நான் இது செய்யணும், நான் இதை அனுபவிக்கணும். கண்ணை முழிச்சுண்டதுல இருந்து நம்மள மறந்து தூங்குற வரைக்கும். எப்போ தூக்கம் வரும் அப்படின்னா, இந்த மயா இதம் கர்த்தவியம்ன்ற எண்ணம் அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியதான கர்மா முடிஞ்சு போச்சுன்னா தூங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டுண்டா கூட வரக்கூடியதான தூக்கம் சரியான தூக்கமா இருக்காது. இவன் ஜாகிரத்துல அன்னைக்கு பொழுதுக்கு இவன் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அந்த கர்மாவை முடிச்சாச்சுன்னா தானா தூக்கம் வந்துடும். கர்த்திருத்வாதி அகங்கார சங்கல்போ வந்தக. அதனால கண்ணு முழிச்சுன்றதுலேருந்து கண்ணு மூடுற வரைக்கும் மனசுல எப்பவுமே இதை பண்ணணும், அடுத்தது பண்ணணும், அடுத்தது பண்ணணும், இதை அனுபவிக்கணும். ஒண்ணு கர்த்திருத்தம், இல்ல போக்திருத்தம். அகங்கார சங்கல்போ வந்தக. அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்ய ஆஷா சித்த சங்கல்போ வந்தக. அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யம் தெரியும். அந்த ஐஸ்வர்யத்துக்கு அந்த விஷயத்துல ஒரு ஆஷா, இதை நான் அடையணும். அந்த ஆசையினால ஏற்பட்டதான சித்தம், ஆசையா ஜாதம், சித்தம்னா ஜாதம்னு எடுத்துக்கணும். அந்த விஷயமான ஒரு சங்கல்பம், இதை நான் பண்ணணும், இந்த அனிமாதி இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு எனக்கூடியதான எண்ணங்கள். தேவ மனுஷியாதி உபாசனா காம சங்கல்போ வந்தக. இதுக்கு முன்னாடி பித்ருமாத்த சகோதர தாராபத்திய கிரகாராம கஷேத்திரம் அது மட்டும் இல்ல, இவைகள்லாமும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் யோகத்தில் அனுபவிக்கிறேன்னு சொன்னா அதுவும் அதுவும் பந்தம் தான். தேவ மனுஷ்யாதி உபாசனா காம சங்கல்ப. தேவர்களை உபாசனை பண்ணலாம். மனுஷன் என்ன உபாசனை பண்றது? மனுஷனை உபாசனை பண்றது ஒரு மனுஷனுடைய காரியத்தை எடுத்துட்டு, அவர் ஒரு மனுஷத்தினுடைய அபிப்பிராயத்தை எடுத்துட்டு, அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதுக்கு தகுந்தா போல பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அந்த சங்கல்பம். இப்போ ஒரு ராஜா ஒருத்தன் இருக்காங்க, ராஜானம் உபாசத்தைன்ட்டு இதுல இருக்கு, பாஷ்யத்துல இருக்கு. ஒரு பெரியவன் ஒருத்தர் இருக்கான், அவன் இவனை வேலைக்கு வச்சிருக்கான் அப்படின்னா அவன் என்னென்னலாம் எதிர்பார்க்கறான்னு 24 மணி நேரமா அதையே பார்த்து பண்ணக்கூடியவெல்லாம் இருக்காள் இல்லையா? அப்படியே ஒரு இடத்துக்கு உத்தியோகத்துக்கு போனோம்னா அது எவ்வளவு நேரம் அங்க இருக்குமோ அங்க இருக்கிறவா என்ன எதிர்பார்க்கறா, நம்ம எப்படி பண்ணணும், எனக்கு ஆபீஸ்ல ஒரு நிமிஷம் கூட நேரமே இல்லை அப்படின்னா அப்ப என்ன ஆகுது? அங்க இருக்கிற நேரம் முழுக்க அந்த காரியத்தை பத்தியே மனசு நினைச்சுட்டு இருக்க. அதுதானே உபாசனை. அதே போல சுவாமி நினைக்கணும்ன்றது பண்ணணும், முடியறதா இல்லையான்றது வேற விஷயம். ஆனா அதுதான் உபாசனை. தேவ மனுஷாதி உபாசனா காம, நான் இப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது. தினம் காயத்ரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாவே இருக்கும். அந்த உபாசனா காம சங்கல்போ வந்தார். யமாதி அஷ்டாங்க யோக சங்கல்போ வந்தார். முதல்ல அனிமாதி ஐஸ்வர்யம் யோகத்தினுடைய மகிமை சொன்னார், பலன்னு சொன்னார். இப்ப அது யோகத்திலேயே எனக்கு அதெல்லாம் வரலையே, என்ன பண்ணா யம நியமம் இவைகள்லாம் நான் பண்ணணும். யமாதி அஷ்டாங்க யோக சங்கல்போ வந்தார். நான் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், அடுத்த மாசத்துல இருந்து ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நான் கேலண்டர்ல போட்டு இதெல்லாம் பண்ண போவேன் அப்படின்னு ஒரு டேபிள் காலம் போட்டு 3ஆம் தேதியில இருந்து காணாம போயிடும். அந்த சங்கல்பம் பந்தம். ஏன் அது பந்தமா இருக்கு? முடிச்சிட்டோம்னா யமாதி அஷ்ட சங்கல்பம் பண்ணிட்டு யோகத்தை பண்ணியாச்சு அப்படின்னா அவன் யோகி ஆயிடுவான். பந்தம் கிடையாது. அது பண்ணாதனால அது பந்தமாவே இருக்கு. வெறும் சங்கல்பம் மட்டும்தான். வர்ணாசிரம தர்ம கர்ம சங்கல்போ பந்த. இந்த வர்ணம், இந்த ஆசிரமம், இதுக்கு இந்த தர்மம், அதுக்கு தகுந்த அவ்வளோ பண்ணணும். இது நல்ல விஷயம்தான், இதெல்லாம் பண்ணணும் தான். ஆனா அது பந்தம். வர்ணாசிரம தர்ம கர்ம சங்கல்போ பந்த. ஆக்ஞா பய சம்சயாத்ம குண சங்கல்போ பந்த. ஆக்ஞா, இவா நமக்கு இந்த கட்டளை எடுக்காரு, இவா சொல்லிட்டு அதை செய்யணும். அவ எதுக்கு கையில தடிக்கும் போச்சுன்னு பண்ணணும்ன்றது இல்ல. கேனேஷகம் பத்து பிரேஷகம், அவ பண்ணணும்னு நினைச்சாலே நம்ம பண்றோம். நிறைய பேரோட காரியம் அப்படிதான் நடக்கிறது. ஆக்ஞா, அப்புறம் பயம். கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாரும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் தீர்மானம் பண்ணிட்டார் டெல்லியில உட்காந்து. பயந்துட்டு எல்லாரும் ஃபில் பண்ணமா இல்லையாது, யாரோ ஒருத்தர் போட்ட ஆக்ஞா. அந்த ஆக்ஞா அனுசரிச்சு நம்ம இது பண்ணணும், இத்தனாம் தேதிக்குள்ள போனோம், எப்படி பண்ணணும், அந்த ஃபார்ம் எப்படி கீழே மேல பண்ணுமா மேலே கீழே பண்ணுமா தெரியாது, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த ஆக்ஞா யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு நம்ம பண்ணி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நமக்கு பெரிய கேடு வரும் அப்படின்னு பயந்துன்னு பண்றதும் இல்லையா, அது ஒரு பந்தம். பயம்,
சம்சயம் இப்படிப்பட்டதான ஆத்ம குணங்கள். இவர் நையாயிகா ஆத்ம குணங்கள் சில இதெல்லாம் சொல்றாரு. இவர் இப்படி சொல்லி வச்சிருக்காரு, ஆக்யா பய சம்சய ஆத்ம குண சங்கல்போ வந்த. சரி, யாக விரத தபோதான விதி விதான ஞான சங்கல்போ வந்த. நான் இந்த யாகம் பண்ணணும், விரதங்கள், அப்புறம் தபஸ், தானம், இப்படிப்பட்டதான விதி, இந்த யாகத்தை இப்படி பண்ணணும், இந்த தபஸ் இப்படி பண்ணணும் இப்படின்னு இருக்கக்கூடியதான விதி, வேதத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான கட்டளை, அந்த விதானம், அந்த விதியினுடைய விதான ஞானம், அந்த விதி எப்படி விதிச்சிருக்கு, விதின்றது அந்த வாக்கியம், அதுல இருந்து வரக்கூடியதானது நான் இதை செய்ய வேண்டும்னு நம்ம மனசுல ஒரு பிரவருத்தி, ஒரு சங்கல்பம். வேதம் தினம் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றது அது மட்டும் தான் சொல்றது, நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. அதை கேட்டதுனால சரி நம்ம இது பண்ணுவோமே அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வருது இல்லையோ, அதான் விதான ஞானம். அந்த விதியினால நான் இப்படி பண்ணணும்னு நமக்கு பிரவருத்தி வேணும் அப்படின்னு மனசுல ஒரு நிச்சயம் பண்ணிக்கிற மாதிரி, சரி நாளையிலேருந்து இதை பண்ணி பார்ப்போம். அந்த விதி விதான ஞான சங்கல்போ வந்தக. இப்போ இதெல்லாம் பந்தம் அப்படின்னு சொல்லியாச்சுங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுணுமோ இல்லையோ, இது எல்லாத்தையும் விட்டு அப்பதானே மோட்சமா இருக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், கேவல மோக்ஷாபேட்சா சங்கல்போ வந்தக. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், மோட்சம் வேணும், கேவல மோட்சம், எந்த ஒரு விஷயத்தோடும் சம்பந்தம் இல்லாத அந்த மோட்சம் வேணும். அந்த அபேட்சா, மோட்சத்தை எதிர்பார்க்கக்கூடியதான அபேட்சான எதிர்பார்ப்பு. நான் மோட்சத்தை எதிர்பார்த்து இந்த சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் விட்டுற போறேன், அதுவும் ஒரு பந்தம். எல்லாத்தையும் இதையும் பந்தம் சொன்னா என்ன பண்றது அப்படின்னா, எல்லா பந்தமும் நமக்கு முதல்ல வேணும். இப்போ ஐயப்பனுக்கு மலைக்கு போற, சுவாமி தரிசனத்துக்கு போற, 18 படி இருக்கு. அங்க எதுக்காக போற, முதல் படியில எது காலை எடுத்து வைக்கிற, முதல் படியில காலை வச்சோடனே இந்த சித்தி கிடைக்கும், 2வது 18 சித்திகள் இருக்கும், அதுக்கெல்லாம் யாருமே பேரும் தெரியாது, அது வரணும்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. முதல் படியில கால் எடுத்து வைக்கிறது எதுக்குன்னா, 2வது 3வது படியில அப்பதான் கால் வைக்க முடியும். 2, 3 எதுக்காக வேணும், 4, 5 போகணும். இந்த மாதிரி கிரமமா போனதுக்கு அப்புறம் 18 படியும் தாண்டினதுக்கு அப்புறம் மேல அவர் புன்சிரிப்போட உட்கார்ந்து சின்முத்திரையோட தத்துவமசின்னு உபதேசம் பண்ணிட்டு அங்க சாஸ்தா இருக்கார். சாசனம் சாஸ்திருன்னு பேர், அவர் தான் சாஸ்தா, கட்டளையிடுறாரு நமக்கு தத்துவத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார், இதுதான் அப்படின்னு பிரிச்சு சொல்லி கொடுக்கிறாரு நமக்கு. அந்த தர்சனத்துக்காக போறோம். இந்த 18 படின்றது என்ன, உபாயம். அங்க மேல போகக்கூடியதானது அவரை தர்சனம்ன்றது உபேயம், அதை போய் அடைய வேண்டியது. 18 படிக்காக யாரும் போல, 18 படி வழியா அவரை போய் பார்க்கணுன்றதுக்காக போறோம். அது போல இந்த பந்தங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சாத்விகமான பந்தங்கள், இந்த லௌகிகமான பந்தங்களை விட்டு சாஸ்திரியமான பந்தங்கள் எடுத்துக்கிறதுனால ஏன்னா சந்தேகம் வரும், இதெல்லாம் பந்தம் சொல்லியிருக்கு, கர்மா எல்லாம் பண்ணாதானே சித்த சுத்தி வரும்னு சொல்லியிருக்கு, அப்ப இது எப்படி பந்தம் ஆகும்னா, பந்தம் தான். சித்த சுத்தி வேணும்னு எதிர்பார்க்கறதும் பந்தம் தாங்க. ஏன்னா அந்த சித்தம் அசுத்தமா இருக்குன்னு நம்ம மனசுல ஒரு சங்கல்பம் இருக்கு, என் மனசுல அழுக்கு இருக்கு அப்படின்னு, நான் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன், சும்மா விட்டா இன்னும் நிறைய பாபம் பண்ணுவேன், சுவாமி தான் என்னை காப்பாற்றணும். எதுக்கு காப்பாற்றணும், ஆத்மாவை யார் காப்பாற்றணும், நமக்கு இன்னும் அந்த அனுபவம் வரல. அதனால நம்ம மனசோட சித்தத்தோட நம்ம சேர்ந்து வச்சிருந்ததுனால அது சுத்தி வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கு இவைகள்லாம் வேணும், பந்தம் தான். ஆனா சில பந்தங்கள் நமக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அனுகூலமா இருக்கு. கேவல மோட்சாபேட்சா சங்கல்போ வந்த. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா 18வது மந்திரத்திலேருந்து இது வரைக்கும் கேவல மோட்சாபேட்சா சங்கல்பம், எல்லாத்திலயுமே சங்கல்பம்னு வந்திருக்கு. சங்கல்பம்னா என்ன சொல்ல, இது பண்ணணும், மனசுல பண்ணக்கூடியதான நிச்சயம். இது சங்கல்பம் விகல்பம் மனசோட தர்மம், நிச்சயம் புத்தியோட தர்மம் அப்படின்ட்டு இந்த அந்த கரணத்தை 4ஆ பிரிச்சு அந்த கஷ்டப்படக்கூடாது. இந்த சங்கல்பம்னா நிச்சயம்னு எடுத்துக்கணும். சங்கல்ப சப்தத்துக்கு அதனால கர்மா பண்ண ஆரம்பிங்க, மம பார்த்த சமஸ்தம் என்ன பண்ணுவார், அது சங்கல்பம், நான் இதே செய்வேன் அப்படின்னு பண்றதுக்கு சங்கல்பம். கீதைக்கும் அதான் சொல்ல, சங்கல்ப பிரபவான் காமான் அப்படின்னாரு. நான் இது பண்ணணும்னு நினைச்சா உடனே அதுல இருந்து ஒரு ஆசை வருது. அதனால என்ன சொல்ற, சங்கல்ப மாத்திர சம்பவம் பந்தக. அதான் சங்கல்ப பிரபவான் காமான்றதுக்கு பீஜம் இங்க இருக்கு. அது ஸ்மிருதி, இது ஸ்ருதி. ஸ்மிருதினா என்ன, ஒரு வேத வாக்கியத்தை அனுசரிச்சு
ரிஷிகளானவர் நமக்கு புரியணுன்றதுக்காக அந்த வேதத்துல இருக்கக்கூடியதான சில கஷ்டமான விவகாரங்களை விட்டு சுலபமா கதை மூலமாகவோ இல்ல ஒரு உபதேசம் மூலமாகவோ சொல்றதுக்கு ஸ்மிருதின்னு பேர். இங்க இருக்கக்கூடியதான சங்கல்ப மாத்திர சம்பவம் பந்தகன்றதுதான் கீதையில சங்கல்ப பிரபவான் காமான் அப்படின்னு சர்வான் பார்த்த மனோகதான் அப்படின்னு கீதையில இருக்கிறதுக்கு பீஜங்கள். சங்கல்ப மாத்திர சம்பவம் மனசுல எந்த எண்ணம் வந்தாலும் நான் அதை பண்ணணும், அடையணும், நினைக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு எது வந்தாலும் அதுக்கு பந்தம்னு பேரு. அப்போ மோட்சம்னா என்ன? மோட்ச இதிச்ச நித்யா நித்திய வஸ்து விகாராத் அனித்ய சம்சார துக்க விஷய சமஸ்த கஷேத்திர மமதா பந்த க்ஷயோ மோக்ஷ. அந்த மமதா போச்சுன்னா மோட்சமா? சரி, என்ன மமதா போகணும்? மோட்ச நித்யா நித்திய வஸ்து விகாரா. நித்தியம் அனித்யம். அந்த வஸ்து, இந்த வஸ்து நித்தியம், இந்த வஸ்து அனித்யம் அப்படின்னு அந்த விவேகத்துக்கு நித்யா நித்திய வஸ்து விசாராது அனித்ய. அந்த விசாரம் பண்றதுனால என்ன ஆகுது? அனித்ய சம்சார சுக துக்க விஷய. அனித்தியமான சம்சார துக்கம், அனித்தியமான சம்சார சுகம். சம்சாரத்துல எல்லாமே அனித்தியம் தான். சம்சாரத்துல வரக்கூடியதான துக்கம் அனித்தியம் தான். அதனாலதான் துக்கத்தை பார்த்து ரொம்ப பயந்து அதுக்கு பரிகாரம் தேடுறதுலே ஜன்மா வீணடிக்கூடாது. அந்த துக்கம் கண்டிப்பா போயிடும். எப்படி வர சுகம் போகுமோ வர துக்கமும் போயிடும். அதுதான், அதையும் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு வரக்கூடியதான சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் வந்த வேகத்துல போயிடும். அதனாலதான் சம்சாரத்தை சமுத்திரம் அலையெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேகமா வேகமா போயிடும் அது. அதனால இதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய சொரூப ஞானத்துக்கு இது பண்ணக்கூடாது. அப்போதைக்கு துக்கம் வருதுன்னா அதுக்கு சாஸ்திரத்துல என்ன பிரதிகாரம் சொல்லியிருக்கோ அதை ஒண்ணு பண்ணிட்டு தொட விட்டுரு. நிறைய விஷயத்துக்கு காயத்ரி ஜபம் சொல்லியிருக்கு, நிறைய விஷயங்களுக்கு சகஸ்ரநாமம் சொல்லியிருக்கு, ஸ்ரீருத்ரம் சொல்லியிருக்கு, வேத பாராயணம் சொல்லியிருக்கு. ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு அதோட முடிச்சுட்டு அதோட விட்டுணும். இங்க சொல்லியிருக்கு அது பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னா பரிகாரத்திலேயே ஜன்மா போயிடுச்சு அப்படின்னா அது என்னைக்கோ நம்மளுக்கு போயிருக்கோம். அந்த வியாதிக்கு ஒரு மருந்து எடுத்துட்டாலே சரியா போயிருக்கும். மேல 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 மருந்து எடுத்துட்டே போனோம்னா என்ன ஆகுனே நமக்கே தெரியாது. அதுக்கு அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போயிருக்கணும். இந்த மந்திரத்துக்கு நமக்கு பலன் இல்லை அப்படின்றதுனாலதான் இன்னொரு மந்திரத்தை எடுத்துக்க போறது புத்தி. இப்ப லலிதா சகஸ்ரநாமம் சொன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியும் எனக்கு அந்த பலன் வரலன்னா வேற ஏதாவது சொல்லலாம் பரவாயில்லையா? திருஷதி சொல்லட்டுமா, நான் இது பண்ணட்டுமா, அது பண்ணட்டுமா, ஹோமம் பண்ணட்டுமா? அப்ப இங்க வராத பலன் அங்க மட்டும் இப்படி வரும். ஒண்ணுத்துல வரலன்னா எதுலையுமே வராது, ஒண்ணுத்துல வந்தாச்சுன்னா எல்லாத்துலயும் வந்தாச்சு. ஏதாவது நமக்குன்ட்டு என்ன இருக்கோ அது ஒண்ணு தெளிவா என்ன சொல்லியிருக்காரோ அது ஒண்ணுத்த பிடிச்சு நீ மீதி நேரம் வேதாந்தத்துக்கு செலவு பண்றதுக்கு பழகிக்கிறதுக்கு நல்லது. அவ்வளவுதான். அந்த பக்கம் ஒரு மன கண்டிப்பா வரும். குரு அனுகிரகம் இருந்ததுன்னா நிச்சயமா அந்த பக்கம் வரும். இல்லைன்னா மருந்தே கடிந்து போயிட்டு போயிருக்கார, உணவே மருந்துன்ற போது மருந்தே உணவுன்னு வாழ்க்கை போயிடும். மோட்ச இதிச்ச நித்யானித்திய வஸ்து விசாராது அனித்திய சம்சார சுகதுக்க விஷய சமஸ்த கஷேத்திர. இது இந்த சுகதுக்க விஷயத்தை கொண்டதான சமஸ்த கஷேத்திரம். இதுக்கெல்லாம் எது ஆதாரமா இருக்கும்? சுகமும் துக்கமும் எந்த விஷயத்துல இருந்து வருதோ அந்த விஷயம் எங்க இருக்கும்? அது மனுஷன் இடத்துல இருக்கலாம், நம்ம பண்ணக்கூடியதான கர்மா இடத்துல இருக்கலாம், நம்ம வீடா இருக்கலாம். வீட்டுல இருந்து சுகம் வரலாம், வீடுன்றதுனால துக்கம் வரலாம். வாகனத்திலயும் சுகம் வரலாம், வாகனத்திலயும் துக்கம் வரலாம். அதுதான் கஷேத்திரம். இந்த எல்லா விஷயத்துக்கும் சமஸ்த கஷேத்திரம். இதுக்கெல்லாம் எதெல்லாம் உருவாகக்கூடியதான இடம் இருக்கோ அத அது எனக்கு சேர்ந்தது. சமஸ்த கஷேத்திர மமதா. அந்த பந்தம் இருக்கு, இவைகள்லாம் எனதுன்ற எண்ணம் இருக்கு. அந்த மமதா இருக்கும் இல்லையோ அதுதான் பந்தம். அந்த பந்தம் போச்சுன்னா பந்த க்ஷயோ மோட்சம். என்னாச்சு? மோட்ச இதிச்ச நித்யா நித்திய வஸ்து விசாரா அனித்ய சம்சார சுகதுக்க விஷய சமஸ்த கஷேத்திர மமதா பந்த க்ஷயோ மோட்ச அப்படின்னு. பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னன்னு ரெண்டு கேள்விக்கு இப்படி வருது. அற்புதமா பதில் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது உபாசிய. இப்ப யாரு நம்ம உபாசனை பண்ணோம்? யார் உபாசிய? உபாசனைக்கு விஷயமானவர் யார்? யார் உபாசியன்? சிவனா விஷ்ணுவா அம்பாளா? யாரு? உபாசிய சர்வ சரீரஸ்த சைதன்ய பிரம்ம பிராபகோ குரு உபாசிய.
சர்வ சரீரஸ்த சைத்தன்யம். நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியதான சைத்தன்யம் இல்ல, சர்வ சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை பிராபக அடைவிக்க கூடியவர். அந்த பிரம்மத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறார், இல்ல நம்மள அந்த பிரம்மத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம். சைதன்ய பிரம்ம பிராபக, பிரம்மத்தினுடைய பிராப்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அந்த பிரம்ம பிராபக குரு உபாசிய. பிரம்மத்தை நேரடியா உபாசனை பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பிரம்மம்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. அதை பண்றதை விட பிரம்மத்தை யாருக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரோ அவரை உபாசனை பண்ணிட்டோம்னா, அவர் உபாசனை பண்றதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் பிரம்மத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு, அவர் சிஷ்யனை பார்க்கல. குரு சிஷ்யனை பார்க்க மாட்டார், குரு பிரம்மத்தை தான் பார்த்துருக்காரு. என்ன சிஷ்யனை பார்க்கக்கூடியவராக இருந்தாருன்னா அவர் பிரம்ம ஞானி இல்ல, அனன்ய புரோக்தை கஜரத்னாசின்ற இடத்துல ஆச்சரியர் சொல்லியிருக்காரு. அவர் பிரம்மத்தை தான் பார்க்கிறார். அப்போ சிஷ்யனுக்கு எப்படி பதில் சொல்றாருன்னா அடுத்தது சொல்றாரு. சிஷ்யேகித வித்யா துவஸ்த பிரபஞ்ச அவகாசித ஞானாவசிஷ்டம் பிரம்மைவ சிஷ்யன. குரு அப்படிதான் பார்க்கிறார், சிஷ்யனையும் பிரம்மமா பார்க்கிறார். இந்த ஸ்ரீவித்யா உபாசனா கிரமம் இருக்கு, அதுல அந்த உபதேசத்துக்கு ஒரு வழி இருக்கு. அந்த உபதேசம் சும்மா கூப்பிட்டு உட்காந்து வச்சு ஏதோ மாத்திரத்தை பேப்பர்ல எழுதி கொடுக்கறது இல்லை. அது ஒரு தனி பிரக்கிரியா இருக்கு. தீட்சான்னு ஒரு பிரக்கிரியா சொல்லுவா. அந்த தீட்சான்றது என்னன்னு பார்த்தா, குருவானவர் சிஷ்யன் எனக்கூடியதான திரவியத்தை ஞானம் எனக்கூடியதான அக்னியில அந்த தேவதைக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். அது பண்ணும்போது இந்த சைத்தன்யத்தை அந்த மகா சைத்தன்யமான தேவியின் இடத்தில் நான் சேர்க்கிறேன் அப்படின்ற எண்ணத்துல அவர் பண்றார். அவர் சிஷ்யனை மனுஷனா பார்க்கல, சிஷ்யனை சைத்தன்யமா பார்க்கற. அவர் அப்படி பார்க்கறதுனாலேயே குரு நம்மள இது ஒரு சைத்தன்யம், இது தேவிக்கு நான் அர்ப்பணம் பண்ணுகிறேன்ற அந்த சங்கல்பத்துல அந்த ஹோம பாவனையில அவர் உபதேசம் பண்றார். அப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு நான் சைத்தன்யம் இல்லை, நான் சரீரம்ன்ற எண்ணம் நம்மளை விட்டு போயிடும். அத்தனை வருஷம் அந்த குரு பரம்பரையில வந்ததான தபஸ், இவர் ஒத்துரு பண்ண தபஸ் இல்லை, இவர் அவர் நம்மள அந்த ஒரு பார்வை பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடியதான எல்லா பந்தமும் போகும். அதனால குரு அது எல்லாத்துலயும் ஸ்ரீவித்யில வெளிப்படையா சொல்லியிருக்க, எல்லாத்துலயுமே வேதாந்தத்திலையும் அப்படிதான். வித்யா துவஸ்த, வித்யினால் துவஸ்தம் அழிக்கப்பட்ட பிரபஞ்ச அவகாஹித ஞானம். பிரபஞ்சத்தை நமக்கு அவகாஹிதம் விஷயமாக்கக்கூடியதான ஞானம். இந்த பிரபஞ்சம் இது இருக்க பஞ்சபூதம் பௌதிகம் இப்படிப்பட்டதான அறிவுக்குள் அதான் பிரபஞ்சாவகாஹித ஞானம். அது என்னாச்சு? வித்யா துவஸ்தம், தத்துவமசின்ற வித்தியினால அந்த ஞானம் பிரபஞ்ச ஞானம் அழிந்து விட்டது. அந்த அழிஞ்சதுக்கு அப்புறம் மீதி என்ன இருக்கோ அவசிஷ்டம் பிரம்மைவ சிஷ்யம். அது மீதி இருக்கக்கூடியதுதான் அந்த பிரம்மன் தான் சிஷ்யம். அதனால என்ன இருக்கு? உபாசியதிக சர்வசரீரஸ்த சைத்தன்ய பிரம்ம பிராபகோ குரு உபாசிய. அந்த பிரம்மத்தை நம்மிடத்தில் சேர்த்து கொடுக்கக்கூடியவர், இது நம்மை பிரம்மத்தில் சேர்க்கக்கூடியதான எந்த ஒரு குரு இருக்காரோ அவர் உபாசனை பண்றதுதான் சரியான வழி. ஏன்னா அவரே பிரம்மன் தான், அவர் நம்மள பிரம்மமா பாக்குறார். அப்பதான் அத்வைத்தம் சரியாகும். நான் இந்த மனுஷனை, இந்த பத்தனா இருக்கக்கூடியதான ஜீவனை நான் இந்த கர்மா பண்ணி பிரம்மமாக மாத்துவேன் அப்படின்னு குரு நினைக்க முடியாது. சுபாவத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அது கல்லுன்னா கல்லாதான் இருக்கும், இரும்புனா இரும்பாதான் இருக்கும், தங்கம்னா தங்கமா தான் இருக்கும். ஏற்கனவே சைத்தன்யமா இருக்கிறது தான் சைத்தன்யமா ஆக்க முடியும். அப்ப சைத்தன்யமா ஆக்குறதுல என்ன இருக்கு? அது சைத்தன்யமா இருக்கு, மேல இன்னொன்னு மூடி இருக்கு, அதை பிரிச்சு இது சைத்தன்யம்னு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அதனால நேரடியா பிரம்மத்தை உபாசனை பண்றதை விட அந்த பிரம்மத்தோட சேர்த்து வைக்கக்கூடியதான குருவை உபாசனை பண்ணணும். உபாசியதிச்ச சர்வசரீரஸ்த சைத்தன்ய பிரம்ம பிராபகோ குரு உபாசிய. குரு உபாசனை பண்ண என்ன பண்ணும்? அவர் உட்காந்து வச்சு அவர் தலையில குடகுடமா தண்ணி ஊற்றி அவருக்கு சீத்தலம் ஜலதோஷம் அப்படி இல்லை. அவருடைய வார்த்தை என்னவோ, இப்பவுமே குரு பக்கத்திலேயே இருக்கிறதுன்றது சாத்தியப்படாது. அவருடைய உபதேசம் இருக்கு, இதை பண்ணா நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அந்த வார்த்தை குருன்றது சத்தஸ்வரூபம்.
அந்த சப்தம் வர்றதுனால அந்த அதுக்கு அதிகரணமான அந்த மனுஷ சரீரத்துக்கு மரியாதை கொடுக்கிறோம். கோவில்ல கல்லுக்கு நம்ம பூஜை பண்றோம். இவெல்லாம் நீ கல்லுக்கு பூஜை பண்றிய, மரத்துக்கு பூஜை பண்றிய, கல்லுக்கு மரத்துக்கு இல்ல, அதுல அதிஷ்டானமான சைத்தன்யத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல பூஜை பண்றோம். அது போல அவருக்கு குருன்றது சப்தஸ்வரூபம், உபதேசம், அந்த மந்திரஸ்வரூபம். அவர்கிட்ட இருந்து வந்ததான அந்த மந்திரத்தையோ இல்ல சாஸ்திரத்தையோ அதையே திருப்பி நினைச்சுண்டு அதுல சொல்லக்கூடியதான தத்துவத்தை நம்ம அனுசந்தானம் பண்றதா குருவுக்கு உபாசனை பண்றது. சிஷ்யத்துக்கு வித்யாத்வஸ்த பிரபஞ்ச அவதாரி ஞானாவசிஷ்டம் பிரம்மைவ சிஷ்ய. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுபடி நடக்கிறவன் யாரு சொல்ற? வித்வான் இது யார் வித்வான் கேட்ட? சர்வாந்தரஸ்த ஸ்வசம்வித்ரூபவித் வித்வான். சர்வாந்தரமாக இருக்கக்கூடியதான, எல்லாவற்றுக்கும் உள்ள இருக்கக்கூடியதான, சர்வாந்தரம் எல்லாவற்றுக்கும் உள்ள, தத்ஸ்தம் சர்வாந்தரஸ்தம் எல்லாவற்றிலும் உள்ள இருக்கக்கூடியது, அதான் சர்வாந்தரஸ்தம். அந்த எல்லாத்துக்கும் உள்ள என்ன இருக்கு? சம்வித், ஞானம். அந்த சம்வித் ரூபத்தை அறிந்தவன் சம்வித் ரூபவித். சம்வித் ரூபம் இருக்கே அதை அறிந்தவன் வித். சர்வாந்தரஸ்த ஸ்வசம்வித் ரூபவித். ஸ்வசம்வித் தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய சைதன்ய சுரூபத்தை அறிந்தவன் வித்வான். மூட இதிச்ச கர்த்திருத்வாதி அகங்கார பாவனா ஆரூடோ மூட. இந்த கர்த்திருத்வாதி பாவனை கர்த்திருவத்தை மட்டுமே நினைக்கிறது. உலகத்துல அப்படிதான் இருக்கும். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தணும்னா இவர் யாருன்னா என்ன சொல்ற? பேரை சொல்லிட்டு அவர் எங்க உத்தியோகத்துல இருக்காருன்னு சொல்ற. எப்பவுமே நம்ம நம்மளே ஒருத்தர்கிட்ட பேசும்போது வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டா, நான் இன்னார்கிட்ட வேதாந்த சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கேன், அவர்கிட்ட வியாக்கரணம் படிச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஜீவனோபாயத்துக்காக நான் இந்த கம்பெனியில உத்தியோகம் அப்படி சொல்றமா இல்ல. முதல்ல நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது நம்ம என்ன கர்மா பண்றோமோ அதை சொல்லிதான் நம்ம. இவர் டாக்டர், எப்பவுமேவா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் மனுஷன். யாரையாவது இவர் மனுஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோமா? ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்ம. ஆனா நமக்கு நம்மளுடைய புத்தியே கர்த்திருத்வா. அதனால கர்த்திருத்வாதி அகங்கார பாவனா, எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்கலாம். அகங்கார பாவனா ஆரூட, அதுலயே திருடமா குடிச்சுருக்கான். ஆரூட மேல ஏறிருக்கான், அதுல இருந்து இறங்கவே முடியல. வேகமா போற குதிரையில ஏறினா போல இந்த கர்த்திருத்வாதி அகங்கார பாவனையில தான் நம்ம மனசை வச்சுட்டு தவிர சாதாரணமா அதை தவிர வேற எதுவுமே இல்லை. கர்த்திருத்வாதி அகங்கார பாவனை ஆரூட, அப்படி யாரு இருக்கானோ அவன் மூடன். அது வரைக்கும் ரொம்ப அழகான விஷயம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது ஆசுரன் இன்னொன்னு இருக்கும். தபசு, இப்படிப்பட்ட விஷயங்கள் இதை அடுத்த வாரம் நம்ம முடிச்சிருக்கோம்.